அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 27/12/2024 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. நேற்றைக்கு தமிழகம் கரையேறி வளிமண்டலத்தில் நீடித்திருந்த அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து அது அரபிக்கடல் நோக்கி அடைந்து விட்டது. அதாவது கேரள கரையோரம் தற்பொழுது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு நேற்றைக்கே நாம் அறிவித்திருந்தோம். அதாவது மழைப்பொழிவானது மேற்கு நோக்கி, இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி செல்ல செல்ல மீண்டும் மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாக தொடங்கும். அதாவது கடலோரங்களில் நள்ளிரவு அதிகாலை வேளையிலும் உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்வுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. மலைமறைக்கும் அதாவது மலை இருக்கிற பகுதிகளில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடும். இப்போது இதன் காரணமாக நேற்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்றது நேற்றே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதிகள், கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் ஒரு 10-9 மணி வாக்கிலே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாக அப்படின்ற மாதிரி, இது பொதுவாக விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி கடலோர பகுதியில் இருந்திருக்கும். இந்த மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு விடிய அதாவது அதிகாலை பொழுது வரைக்குமே, காலை வரைக்குமே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து கொண்டு வருவது நம்மளால் பார்க்க முடிந்தது. அதாவது இப்போ தற்பொழுது வேலூர், குடியாத்தம் அந்த பகுதிகள் மற்றும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகள் ஆங்காங்கே, காஞ்சிபுரம் பகுதிகளில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடியது. மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி, வந்தவாசி பகுதிகளெல்லாம் அதிகாலை இரவு நேரங்களில் இருந்திருக்கக்கூடும். அப்போ இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஆகிய மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் புதுச்சேரிக்கும் பார்த்திங்கன்னா தற்பொழுது அப்படின்ற மாதிரி மிதமான மழைப்பொழிவு தொடங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அவ்வப்போது கடலோர மாவட்டங்கள் நம்ம சொல்லியாச்சு. சென்னை முதல் நாகப்பட்டினத்தில் வரை உள்ள மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு இன்றைக்கு இது தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கு வந்து வடகிழக்கு இது ஒற்றை குளிர்காற்று என்பதால் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு மழைப்பொழிவு எதிர்பார்க்காதீங்க. மழைப்பொழிவானது இருக்கும், மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு விஷயந்தான். அப்படி இருந்தும் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இது போல் இந்த நிகழ்வு மழைப்பொழிவு ஆங்காங்கே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவு, எங்கேயாவது வெப்பம் உயர்வுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மழைப்பொழிவு எப்படி விலகும் அப்படின்ற பார்த்திங்கன்னா, கடலோரத்தில் வந்து விலகிடும். வட கடலோரத்தில் எப்படியும் ஒரு ஈவினிங், அதிகபட்சம் மதியத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து படிப்படியாக குளிர் வந்து அதிகமாக காணப்படும். அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நிகழ்வு 29, 30, 31, 1 இந்த தேதிகளில் அப்படின்ற மாதிரி அது எந்த அளவுக்கு நகர்ந்து வருகிறது என்பதை நம்ம பொறுத்து பார்க்கணும். 30 நம்ம எதிர்பார்க்குற மழைப்பொழிவு அதிகபட்சமாக ஒரு நாள் முன்ன பின்ன தள்ளி போனால் 30 சொல்லியிருக்கா, 30லேருந்து 1ஆம் தேதி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். நாம் அதே போல் இந்த மழைப்பொழிவு இரவு நேரங்களில் எதிர்பார்த்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஈரோடு, கோவை அது வரைக்குமே நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே அந்தளவுக்கு பொழிந்திருக்குமா அப்படின்றது நம்ம அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணல. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு மேகமூட்டத்தோடு ஒரு தூறல் சாரல் மழை அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு இடங்கள்லையும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். கரூர் மாவட்டத்தில் நள்ளிரவில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வந்திருக்கக்கூடும். திருச்சி டு புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நல்ல கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு அப்படியே மேற்கு நோக்கி அப்படின்னு செல்ல கரெக்டாக தாராபுரத்திற்கு அந்த இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் ஒரு சாரல் தூறல் மழையாக அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் அந்த அளவுக்கு இருந்திருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகத்திற்குரியது. அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம ரிப்போர்ட் வரும் கண்டிப்பாக இன்றைய மதியத்திற்குள்ளாக. அப்போ பார்த்து எந்த இடத்துல எவ்வளோ மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம அறிவிக்கிறோம். அடுத்த மழைப்பொழிவை பற்றி நம்ம வந்து விரிவான விளக்கம் வந்து மதிய அறிக்கையில் நான் கொடுக்குறேன். இன்றைக்கும் மழை இருக்கிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி. கடலோரத்தில் இருக்கிற மழை படிப்படியாக வெப்பம் உயர்வுக்கு பின்பு உள் மாவட்டங்கள்லையும் அப்படின்ற மாதிரி பரவக்கூடும். இப்போ இந்த நிகழ்வுக்கு கிழக்கு காற்றும் வருகை தொடங்கியிருக்கிறது. அதாவது எங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இருகாற்று இணைவு பகுதி அப்படின்றது இலங்கை மற்றும் அந்த ஒட்டிய அந்த வட கிழக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மழைப்பொழிவு உருவாக்கம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு முன்னேறுது அப்படின்னு பார்க்கணும். அதிகாலை வேளையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்கடலோரம் வரை அப்படின்ற மாதிரி இருக்கும். தென்கடலோரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. அது எந்த அளவுக்கு அப்படின்றத மதிய அறிக்கையில் மற்றும் திரும்ப வந்து நான் அதை விவரிக்கிறேன். வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். வானிலை மாறுதலுக்குட்பட்டது. நன்றி, வணக்கம்.